மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய இன்றைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் காமராஜர் ஐயாவை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்ல நல்ல கல்வி சார்ந்த திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், அது எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. பொதுமக்களைப் போலவே நாங்களும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நாடார் சங்கங்களை சேர்ந்தவர்களும் அவருடைய ஆட்சிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. காங்கிரஸ் கட்சியிலே நான் இல்லை, டிஎம்கேல ஆமாம் இல்லை. காமராஜர் ஐயாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதை தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போவே நான் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க தேர்தல் அறிக்கை குழுவில் இடம் கொடுத்துருந்தாங்க. தேர்தல் கண்காணிப்பாளராக, ஸ்டார் ஸ்பீக்கராக தமிழகம் முழுவதும் நான் பணி செய்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம சிறப்பாக செயல்பட்டோம். வெற்றி பெற்றிருக்கிறாங்க, மகிழ்ச்சி. அந்த வெற்றிக்கு நாம் எல்லாருமே உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அதற்கு தமிழக மக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இல்லை, அவங்க தருவாங்க நிச்சயம். உழைத்தவர்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா சாமானியர்களும் இன்னைக்கு எம்எல்ஏக்களாகவும் மினிஸ்டர்களாகவும் இருக்கிற நிலையை பார்க்க முடியும். சமத்துவம்னு பேசிக்கிட்டு இருந்த எத்தனையோ கட்சிகள் செய்யாத வேலையை மிக குறுகிய காலத்திலேயே தமிழகத்தில் சமத்துவமான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க. ஏழை எளிய மக்களும் மேலான இடத்துக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் அப்படிங்கிறத இந்த ஆட்சி நிரூபிச்சிருக்குது. அது மாதிரி மக்களுக்கான தேவைகளை ஒவ்வொன்றா பார்த்து மிக சிறப்பாக அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆட்சியில் உட்கார்ந்த சிறிது காலத்திலேயே இன்னும் 5 ஆண்டு காலத்தில் காமராஜர் ஐயாவை போல மிகவும் ஒரு பொற்கால ஆட்சியை நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு.